சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவியேற்றுக் கொண்ட நிகழ்ச்சியில் மற்ற டிஜிபிக்கள் யாரும் பங்கேற்கவில்லை. டிஜிபி அந்தஸ்தில் உள்ள மூத்த அதிகாரிகளான சீமா அகர்வால், சந்தீப் ராய் ரத்தோர், அபய்குமார் சிங், வன்னிய பெருமாள் ஆகியோர் பங்கேற்கவில்லை. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். தமிழக காவல்துறையில பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டு தற்போது அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக 2 ஆண்டுகள் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜுவால் அவர் அங்கிருந்து விடைபெற்றால் காவல்துறை அதிகாரிகள் பலர், அதாவது தற்பொழுது பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் கூட காவல்துறை அதிகாரிகள் பலர் அவரை கீழே இறங்கி அவருடைய வாகனத்தை வழி அனுப்பி வைத்தார்கள். வழக்கமாக இந்த பாரம்பரிய முறைப்படி பின்பற்றக்கூடிய அந்த வாகனத்தை வடம் பிடித்து இழுத்து வழி அனுப்பக்கூடிய அந்த நிகழ்வை சங்கர் ஜுவால் தவிர்த்தார். வேண்டாம் என்று கூறியதன் அடிப்படையில் அவர் தவிர்த்தார். மற்ற அதிகாரிகள் அவருக்கு சல்யூட் வைத்து அனுப்பினர். இந்த நிகழ்ச்சியில டிஜிபிக்களாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருமே பங்கேற்கவில்லை என்பதுதான் இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுல மூத்த டிஜிபிக்களாக இருக்கக்கூடிய சீமா அகர்வால், இவர் 1990 பேட்ச் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி. அதுபோன்ற சந்தீப் ராய் ரத்தோர், அபய்குமார் சிங், வன்னிய பெருமாள், ராஜீவ்குமார், பிரமோத் குமார், வினித் தேவ் வான்கடே மற்றும் சஞ்சய் மாத்தூர் ஆகிய இந்த 8 அதிகாரிகள் டிஜிபிக்களாக இருக்கிறார்கள். மேலும் ஒரு அதிகாரி மகேஷ்குமார் அகர்வால் இருக்கிறார். அவர் அயல் பணியில இருக்கிறார். எனவே இந்த தற்போது தமிழக காவல்துறையில இருக்கக்கூடிய அந்த 8 அதிகாரிகளும் வழக்கமாக டிஜிபி ஒருவர் ஓய்வு பெறும் போது அவரை வழி அனுப்பக்கூடிய நிகழ்விலே கலந்து கொள்வார்கள். அவர்களுக்கு மூத்தவர் என்ற அடிப்படையில அவரை வழி அனுப்பக்கூடிய நிகழ்விலே கலந்து கொள்வது ஒரு மரபான நிகழ்வு. அது மட்டுமல்ல, புதிதாக எந்த டிஜிபி சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பேற்கிறாரோ அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பது, அவர் பொறுப்பேற்கும் போது வாழ்த்து தெரிவிப்பது, அவரை அவருடன் ஆலோசனையில் ஈடுபடுவது, அவர் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக ஒரு பொறுப்பேற்கக்கூடியவரிடம் தொடர்ந்து அடுத்த கட்டமாக வெவ்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய இந்த டிஜிபிகள் எல்லாம் இணைந்து செயல்படுவது குறித்த ஒரு உறுதியேற்பு கொண்டு அவர்களை சந்தித்துக் கொள்வார்கள். இது ஒரு இணக்கமான சூழலை காவல்துறையிலே ஏற்படுத்தும். ஆனால் தற்பொழுது பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பேற்கக்கூடிய நிலையில இந்த 8 டிஜிபிக்களும், மூத்த டிஜிபிகளாக இருக்கக்கூடிய இந்த 8 டிஜிபிக்களும் இந்த நிகழ்விலே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. வழி அனுப்பு விழா நிகழ்விலும் கலந்து கொள்ளவில்லை, பொறுப்பேற்பிலும் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதாவது தமிழக காவல்துறையை பொறுத்தளவுல 3வது முறையாக இது போன்ற ஒரு பொறுப்பு டிஜிபி என்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். 2011 நடந்தது. பிறகு 2016 பொறுப்பு டிஜிபி நியமித்தார்கள். தற்பொழுதும் பொறுப்பு டிஜிபி தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது போன்ற பிற மாநில காவல்துறையிலும் கூட தற்பொழுது உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் போன்ற மாநிலத்திலும் இது போன்ற பொறுப்பு டிஜிபிகளை நியமிப்பது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் காவல்துறையை பொறுத்தளவுல இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. பிரகாஷ் சிங் வழக்கினுடைய அடிப்படையில் அந்த விதிக்கப்பட்ட அந்த வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில யூபிஎஸ்சிக்கு ஒரு 5 அதிகாரிகளை சீனியாரிட்டி அடிப்படையில, மூத்த அதிகாரிகள் அடிப்படையில 5 அதிகாரிகளை மாநில அரசு அனுப்பி அதை யூபிஎஸ்சியில இருந்து அந்த விதிகளுக்கு உட்பட்டு அதிலிருந்து ஒரு 3 அதிகாரிகளை தேர்வு செய்து அவர்களில் ஒருவரை மாநில அரசு தேர்வு செய்யும். இதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல். ஆனால் இது பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதனால் மற்ற மூத்த டிஜிபிக்கள் அதிருப்தியில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை வட்டார தகவலாக இருக்கிறது. அதன் காரணமாகவே பங்கேற்காமல் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் அதன் காரணமாகவே இந்த நிகழ்விலே அவர்கள் பங்கேற்காமல் இருக்கலாம் என்ற தகவலும் காவல்துறை தரப்பில் தான் கூறப்படுகிறது. ஒரு டிஜிபி கூட இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்பதையும் நம்ம இதன் மூலம் பார்க்க முடிகிறது. அதே போன்று தற்பொழுது ஓய்வு பெற்று வெளியேறிய சங்கர் ஜுவால் அவர் வழியனுப்பு நிகழ்விலுமே இது போன்ற மூத்த அதிகாரிகள், டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகளுமே பங்கேற்கவில்லை என்பதையும் பார்க்க முடிகிறது. ஏடிஜிபி, ஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அவரை வழியனுப்பு நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். அதே போன்று பொறுப்பு டிஜிபியாக தற்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வெங்கட்ராமனும் இந்த வழியனுப்பு நிகழ்விலே அவர் கலந்து கொண்டார். மற்றபடி இவர் பொறுப்பேற்கும் பொழுது இந்த 8 பேர் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த டிஜிபிக்கள் யாரும் பங்கேற்கவில்லை என்பது இந்த நிகழ்விலே ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.